தனிப்பெரும் தமிழ் மொழியின் தலைமகவாய் பிறந்த தை மாதமே வாவா. மரண ஓலங்களை கேட்டு மகிழ்ந்த மார்கழி மாதமே போ என எடுத்தெறிந்த குப்பை கூலங்களோடு எதிர்மறை எண்ணங்களையும் சேர்த்து எரித்து கொண்டாடி மகிழ்ந்த என் தமிழ் இனத்தின் தனி சிறப்பு மிகு போகி திருநாளில் மூடன் ஒருவன் மூட நம்பிக்கை விதைத்து என் தமிழன் எழுதிய எல்லையில்லா அறிவாற்றல் தாங்கிய எழுத்து சுவடுகளாம் ஓலை சுவடுகளையெல்லாம் ஆற்றிலிட்டு மூழ்கடித்து அழித்தது பாதி, அனலில் இட்டு எரித்தது பாதி. ஐயன் திருவள்ளுவன் எழுதிய திருக்குறளையும் கூட ஏற்க மறுத்த செம்பக பாண்டியனின் செம்மை மிகு தமிழ் சங்கம் அவ்வை பெருமாட்டியின் தனிப்பெரும் போராட்டத்திற்கு பிறகு மூடநம்பிக்கையின் உச்சமாய் திருக்குறளை குளத்து நீரில் மூழ்கடித்து சோதித்த பிறகு அங்கீகரித்ததாய் வரலாற்று சுவடுகள் பேசுகிறது. ஐயகோ, அங்கலாய்க்கிறதே எங்கள் மனம். எங்கள் முன்னோர்களின் எழுத்தறிவு சுவடுகள் எல்லாம் எங்களுடன் இருந்திருந்தால் இந்த மாமனித சமூகம் மகத்துவம் பல கண்டிருக்கும், ஏன் மரணத்தையும் கூட வென்றிருக்கும். யாரோ ஒரு மூடனால் உருவான மூட நம்பிக்கையே உன்னை எங்களின் பயனற்ற குப்பை கூலங்களோடு எதிர்மறை எண்ணங்களையும் சேர்த்து எரித்தே கொண்டாடுகிறோம் போகி திருநாளாக. இன்றைய நாளில் எங்களையெல்லாம் ஆட்டி படைக்கும் மூட நம்பிக்கையே இன்றோடு எங்களை விட்டு ஓடிவிடு. இனியாவது எங்களை பகுத்தறிவு சிந்தனையோடு வாழவிடு என கூறி அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.